தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகாவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டுகளில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறக்கப்பட்டு குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் வயல்களில் புல் பூண்டுகள் கூட கருகி கால்நடைகள் மேய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். குறுவை சாகுபடியை நம்பியே குடும்ப செலவுகள், பிள்ளைகளின் கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி வந்த நிலையில் தற்போது விவசாயத்தை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும், விவசாயத்திற்கு தேவையான காவிரி நீரை பெற்றுத்தரவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 500 ஏக்கர் 2000 ஏக்கர் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். இந்த தடவை மேட்டூர்ல தண்ணி வராதனால கருகிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாடுகள் மேய்ப்பதற்கு கூட புல்லு பூண்டு கூட இல்லாத நிலை ஏற்பட்டிருக்குது. விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் எல்லா பேருமே இருக்கிறோம். பிள்ளைங்க படிக்க வைக்கிறது, பாக்கி மற்ற செலவுகளை இது பண்ணுறது, நகையை அடவு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருப்போம். அதை திருப்பறதுக்கு கூட இந்த வாட்டி முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரெண்டாவது பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அதுவும் முழுமையாக விவசாயத்துக்கு தள்ளுபடி இல்லாதனால ரொம்ப பாதிச்சிருக்கோம். இது மாதிரி நிலை ஏற்பட்டால் நாங்கள் தற்கொலை போகிற நிலைமை ஏற்படும் உங்களுக்கு. இரண்டாவது மேட்டூர்லேருந்து தண்ணி வராதனால கர்நாடக அரசு அணை கட்டுறதை தடுக்கணும். ரெண்டாவது அங்கே தண்ணி உரிய நேரத்தில் பெற்றுக் கொடுத்தா ஒருபவம் பண்ணுறதுக்காச்சும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லாவிட்டா தரிசாவே மாறிடுச்சு. வேலிகீரை கூட முளைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி தண்ணி வரலன்னா வேலிகீரை மரமாவே ஆகி வறண்ட நிலைமையா ஏற்படும் உங்களுக்கு.